சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. அதிமுக திமுக யாருக்கு வெற்றி வெளியான ஒரு பரபரப்பான ஒரு சர்வேவை பற்றி தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026க்கான சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு பார்த்திங்கன்னா இன்னும் 2 நாட்களில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது தேர்தல் களத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது, யார் அடுத்த முதலமைச்சர், அதாவது தமிழகத்துடைய அடுத்த முதலமைச்சராக வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பானது இருக்குது. அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நான்முனை போட்டி என்பது பார்த்தீங்கன்னா இருப்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். அதாவது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி ஒரு புறமும், திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி மறுபுறமும், நான் தமிழர் கட்சியும் தாவேக்காவும் அப்படின்னு சொல்லிட்டு 4 கட்சிகள் பார்த்தீங்கன்னா இந்த தடவை தமிழகத்தில் போட்டிடுறாங்க. இதில் எந்த கட்சி ஆட்சி பிடிக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மாற்றத்துக்கான ஒரு தேர்தலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலை ஏற்கனவே இருந்த திராவிட கட்சிகள், அதாவது தமிழகத்தை மாறி மாறி ஆண்டுட்டு வந்த திராவிட கட்சிகள் அதிமுக மற்றும் திமுக பார்த்தீங்கன்னா மாறி மாறி பார்த்தீங்கன்னா முன்னிலை வகுத்துட்டு வராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்கக்கூடிய கருத்து கணிப்பில் மாறி மாறி பார்த்தீங்கன்னா முன்னிலை வகுத்துட்டு வராங்க. அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40% வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதாவது குறிப்பாக 120 to 150 தொகுதிகள் வரை அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகள் கைப்பற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் 38% பார்த்தீங்கன்னா விழுக்காடுகள் வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குவதாகவும், திமுக கூட்டணியும் பொறுத்த வரைக்கும் 110 to 115 தொகுதிகள் வரை கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா தாவேகா, நான் தமிழர் கட்சி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைவான வாக்குகள் தான் வாங்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக திமுகவுடைய வாக்குகளை பிரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம பொறுத்து பார்ப்போம் தேர்தலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாற்றத்துக்கான ஒரு தேர்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மக்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மாற்றத்துக்கான தேர்தலாக இருக்குமா, இல்லை அதிமுக திமுக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கே வாக்களிக்க போகிறீங்களா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுடைய வாக்கு உங்களுடைய உரிமை. அதனால் மறக்காமல் யாருக்கு ஓட் போடுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.